ஆரம்பிக்கும் போது இப்படி இருந்தது, ஜெபிக்க ஜெபிக்க மோசமா போகுது, நான் ஜெபிக்க ஜெபிக்க என் குடும்ப நிலைமை இன்னும் பரிதாபமா போகுது, இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போகுது, ஒரு மாற்றம், நன்மையான எதிர்பார்க்கிற மாற்றம் பார்க்க முடியல, ஆப்போசிட்டா தான் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், அது எதிர்மறையா போனா கூட விசுவாசத்தை விட்டு விடாதே மகனே, மகளை, உன் விசுவாசத்தை விட்டு விடாது, அதுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். அது நிலைமை எவ்வளவு மோசமாய் போனாலும், பிரச்சனை எவ்வளவு மோசமான நிலைக்கு போனாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுக்கு உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை விட்டு விடாது. உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதே மாதிரி நீ என்ன விசுவாசத்தை, நீங்க கையை வைங்க, மகள் பிழைத்துக் கொள்ளுவாள், அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. அதே மாதிரி இயேசு போனார், மரித்து போன அந்த மகள் மேல கையை வச்சார், உயிர் வந்து விட்டாரு. இயேசு விசுவாசத்தை கனப்படுத்தினார்ல, விசுவாசத்தை விட்டு விடாதே மகளேன்னு சொன்னார். மகனே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. இயேசு எனக்கு இதை செய்வார், இயேசு இந்த வழியை திறப்பார், இயேசு